தூக்கமே போச்சு. ரீமிக்ஸ் சாங் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சஞ்சய் போயிட்டா சஞ்சய் போயிட்டா மணி 8 ஆச்சுடா. ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. எப்படிடா? மா 10 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா. 7 மணில இருந்து 10 நிமிஷம் 8 மணி ஆயிடுச்சுடா. எந்திரிக்கிறியா? இல்ல தண்ணியை கொண்டு கொடுத்தாடா? போமா, உன்னோட ஒரே தொல்லையா போச்சு. எந்திரிக்கிறேன் போமா. என்ன சஞ்சய் 8 மணிக்கு பல்லு தேய்க்கிற? அதுவும் பல்லு தேய்ச்சி ரோட்ல தூக்குற? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுடா, கிளம்புடா. ஏண்டா சுதந்திர இந்தியாவில பல்ல தேய்ச்சி துப்புறது கூட வாடா சுதந்திரம் இல்ல. துப்புறதுக்கு உரிமை இருக்குடா, ஆனா ரோட்ல துப்பலாமா? ரோட்ல தான் எல்லாரும் துப்புறாங்க, குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. ஊரோட ஒத்து வரணுன்ற பழமொழி நீ மறந்துட்டியா? நான் அதை கடைபிடிக்கிறேன்டா. திருப்பித்தவே முடியாதா? கேட்டுக்கோ. ரொம்ப காட்சி முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் யாருடா செய்யறது? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யற வேலைடா. நான் ரொம்ப பிஸிடா. ஹோம்ஒர்க் செய்யாம அப்படி என்னடா பிஸி? அவன் என்ன பிஸியா இருந்தாலும் நான் சொல்றேன். ஸ்கூல்ல இருந்து வந்து டிவி பார்த்தான், செல்போன் பேசினான், சாட் பண்ணான், பப்ஜி விளையாண்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்க ராத்திரி 12 ஆச்சு. இது வேண்டாம் அவனோட பிஸி. இவன் வந்ததுமே பிறந்த ஆரம்பிச்சிட்டியா? நாளே போமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. சரி வந்துட்டல. டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, நான் வந்துடுறேன். 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம். உன்னால எனக்கும் நேரம் ஆயிடும்டா, நான் கிளம்புறேன்டா. என்னது? என்னை விட்டுட்டு நீ மட்டும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடுவியா? உன்னை போக விட்டுருவேனா? உள்ள வாடா. டேய் விட்றா. என்னடா குளிக்காம ட்ரெஸ் மாத்துற? குளிச்சா ஸ்கூலுக்கு நேரம் ஆகும்டா. இந்த கிளைமேட்ல எல்லாம் யாரா குளிப்பா? என்னத்தையோ பண்ணித்தல. டேய் என்னடா தேடுற? நீ வேற குளிக்கலையான்னு கேக்குற, அதான் பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்கலான்னு கேக்குறேன். சரி, பாடி ஸ்ப்ரே காணோம், இதையாச்சும் அடிச்சுக்குவோம். டேய் எதடா அடிக்கிற? அதான்டா ரூம் ஸ்ப்ரே. இந்தா நீயும் அடிச்சுக்கோ. டேய் என்ன விட்டு நீ அடிச்சுக்கோ. இவ்வளவு பெரிய ரூமையே மணக்க வைக்கும் போது இந்த ரூம் ஸ்ப்ரே இந்த சின்ன உடம்ப மணக்க வைக்காதாடா? உனக்கு இந்த உலகமே தெரியலடா, எப்படிதான் வாழ போறியோ? எல்லாம் நேரம்டா. கிளம்பு. பள்ளிக்கூடம். Good morning, sir. Good morning, student. Sit down. என்னடா தலையுது, எண்ணெயே தேய்க்காம இருக்கு, தொட்டாலே கையை கீழுது. சார் என்ன தேய்ச்சா எனக்கு சளி பிடிச்சிக்கும் சார், என்ன விடுங்க. சூர்யா தலையை பாருங்க. நீ சூர்யா இங்க வா.
நீங்கடா இங்க வா. என்னடா இந்த ஓரத்துலயும் அந்த ஓரத்துலயும் முடியே இல்லை, நடுவில் மட்டும் முடி இருக்கு, என்னடா இது? சார் அதான் சார் பிரிட்ஜ் கட்டிங். ரெண்டு பக்கமும் முடி இருக்காது சார், நடுவுல மட்டும் முடி இருந்தா அது பிரிட்ஜ் கட்டிங் சார். என்ன பிரிட்ஜ் கட்டிங்கா? நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் முடிக்காதவங்க என்னங்க? எந்திரிக்கடா டேய். நான் தான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்ல, என்ன ஏன்னா எந்திரிக்க சொல்றேன்? போங்கடா. நாம 5 பேர் மட்டும்தான் ஹோம்ஒர்க் முடிக்கலையாடா? டேய் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுடா, எந்திரிங்கடா ப்ளீஸ்டா. என்னடா அங்க சத்தம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காம ஹோம்ஒர்க் முடிக்காதவங்க வெளியே வாங்கடா. ஏன்டா முடிக்கல? நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போனதுல இருந்து தலைவலி சார், அதான் சார் ஹோம்ஒர்க் முடிக்கல. நீ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்லுவ. நீ ஏன்டா தலைவலின்னு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு இருக்க? சார் உங்க மேல சத்தியமா தலைவலி தான் சார். நைட்டு தலையில இருந்த வலி இப்ப வயிற்றுக்கு வந்துருச்சு சார், அதான் சார் வயிறை பிடிச்சிருக்கேன். எப்பா சாமி, என் மேல எல்லாம் சத்தியம் பண்ணாத, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இனிமையாவது எல்லாரும் ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணுங்க. சரிப்பா, ஜூன் 5 என்ன டே தெரியுமா? மண்டே சார். என்ன மண்டேயா? டேய் உங்க தொல்லை தாங்க முடியலடா. டேய் நீ சொல்லு. 4ஆம் தேதிக்கு மறுநாள் சார். டேய் நீ சொல்லு. 6ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் சார். டேய் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா எப்படிடா வல்லரசு ஆகும்? விடுங்கடா, நானே சொல்றேன். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். அப்படின்னா என்னங்க சார்? அதாவது காற்று, நீர், நிலம், ஆகாயம் இதையெல்லாம் மாசுபடாம காக்கிறது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதுக்கு நாம என்ன சார் செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வீடு, தெரு, ஊரு இதை தூய்மையா வச்சிருந்தாலே சுற்றுச்சூழல் தூய்மை ஆயிடும். சரி சார், அதுக்கு நாம என்ன சார் செய்யணும்? முதல்ல மாணவர்கள் தங்கள் கடமைகளை ஒழுங்கா செய்யணும். என்ன சார் கடமை? சொல்றேன் கேளுங்க. ஸ்கூலுக்கு காலம் தவறாமல் வரணும். தலைமுடி எல்லாம் காவல்துறை, ராணுவத்தில் வேலை செய்வதை போல இருக்கணும். கட்டிங் 4 வழி 8 வழி கட்டிங் இருக்கக்கூடாது. தலையை எண்ணெய் தடவி ஒரு நல்ல மாணவை போல இருக்க வேண்டும். ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா செய்யணும். சரி சார், இனிமே நாம ஒழுங்கா இருக்கோம் சார். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்கேன்னு சொல்றதே எனக்கு மகிழ்ச்சி. நீங்க மண்டே அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல் கேம்பஸை சுத்தம் செய்யணும். சரியா? சரி சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிருச்சு, மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ சார். Chimendo Freedom School Campus. சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். டேய் சஞ்சய், ஏன்டா சாப்பிட்டு சாப்பிட்டு குப்பையை போடுற? நீ வேலையை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, குப்பையை போடாம இருக்கலாம்லடா.
நான் குப்பையை போட்டாதாண்டா நீங்க எல்லாம் சுத்தம் பண்ண முடியும். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. போடா டேய் போடா, போய் வேலையை பாடுறா. ஏன்டா சஞ்சய் இப்படி செய்யற? நீ திருந்தவே மாட்டியா? ஏண்டா சஞ்சய், ஒன்னால் தாண்டா அவன் கீழே விழுந்தான். ஒட்டக மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு மனிதநேயமே இல்லையாடா? தெரியாம செஞ்சுட்டேன்டா. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்டா. என்னை மன்னிச்சுடா. ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்ற வேண்டாம் நான் இப்படிலாம் செஞ்சேன். இப்போ என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன்டா. இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன்டா. வாடா, நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். காட்சி 4, இடம் வீடு. என்னடா ஸ்கூலுக்கு அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் நேத்தே முடிச்சிட்டேன்டா. இனிமே பெற்றோர் ஆசிரியர் சொல்றபடி கேட்டுதான்டா நான் நடப்பேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ ஆளே மாறிட்ட. குளிச்சுட்டு எண்ணெல்லாம் தடவிட்டு முடியெல்லாம் அழகா விட்டுட்டு ரொம்ப மாறிட்ட. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. என்னை புகழ்ந்தது போதும். வாடா வாடா, ஸ்கூலுக்கு போவா. ஏய் சஞ்சய், நீ உண்மையிலே ரொம்ப மாறிட்டடா. ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டில போடுற அளவுக்கு மாறிட்ட. இனிமே எல்லாம் அப்படித்தான். இன்றைய மாணவர்கள் மாற வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், புதுமைகள் படைப்போம், புதிய உலகத்தை காண்போம், ஆசிரியர் பெற்றோரை மதிப்போம், சமுதாயத்தில் நல்ல குடிமகனாக உருவாக்குவோம், தூய்மை இந்தியாவை உருவாக்குவோம், ஊழலற்ற நாட்டை உருவாக்குவோம், இந்தியா வல்லரசாக வேண்டும்.